இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பேர் சொன்னீங்க சார்? எத்தனை தடவை சார் பேரை சொல்றது? சார் சாரி சார், அத்தை பேரு பத்மாவதி. இல்லங்க, அப்ளிகேஷன்ல துளசின்னு போட்டிருக்கு. என்னது துளசியா? அப்பா என்னப்பா அதெல்லாம்? கொஞ்சம் அமைதியா இரு சிவா. என்ன துளசி, உன் பேரை மாத்திட்டியா? வீட்டை அபகரிச்ச மாதிரி இந்த பதவியையும் அபகரிக்க பாக்குறியா? எனக்கு எப்படி தெரியும்? அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறதே இவங்களுக்கு பொழப்பா போச்சு. நான் வேட்பாளர் விஷயத்தை மட்டும் சொல்லல. ஐயா, கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க. அப்புறம் எப்படி நேம் சேஞ்ச் ஆகும்? இங்க பாருங்க, எனக்கு சத்தியமா இத பத்தி தெரியாது. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நானும் துளசியும் வரலன்னு தானே சொன்னோம். எங்களுக்கு எப்படி தெரியும்? துளசி, என்ன நாடகம் ஆடுற? இது கன்ஃபார்மா உன் வேலைதான். சொல்லுடி, எப்படி பேரை மாத்துன? ஏய், என்னடி அமைதியா இருக்க? சொல்லு. பத்மா, கத்தாத. ஏங்க தர பேரை மாத்துனது நான் தான். துளசி இல்ல, அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நேத்து ராத்திரி நீயும் உங்க அம்மாவும் தனியா பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இல்ல நான் சொல்லவா? பத்மா பிரசிடென்ட் ஆனதும் நம்ம வீட்டை விட பெரிய பங்களா வாங்குவாளாம். ரம்யாவுக்கு காரா. அதிகாரம் கைக்கு வந்துச்சு, கண்டிப்பா நம்மளோட குடும்பத்து பேரை கெடுத்துருவா இவ. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். துளசி தான் கேண்டிடேட். என்னங்க பண்றது இப்ப? விசாலாச்சி, அது மட்டும் இல்ல, துளசி எப்பவும் நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொன்னல, அதுக்காகவும் தான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். டிவோர்ஸ் கிடைச்சதும் நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். நான் எப்படி தேர்தல்ல நிக்கிறதுங்கய்யா? ஏய், சும்மா நடிக்காதடி. ஏய், போட்டி போட்டு பாத்துரலாமா? நீயா நானுன்னு பாத்துரலாம். நீங்க வேற கொஞ்சம் பேசாம இருங்க. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்பதான் தெரியும். துளசி, ராசு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். துளசி, இது என்னோட முடிவு, என்னோட கட்டளை. வந்து கையெழுத்து போடுமா? சொல்றாருல்ல, போடுமா.